அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இணையற்ற இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 123:2 வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கைகள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஜெபத்தில நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஜெபத்தில சோர்ந்து போகவே கூடாது. ஜெபத்தில நம்ம சோர்ந்துட்டோம்னா சோதனைகளில் எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு தோல்விதான் உண்டாகும். அதற்கு உதாரணம், கெத்செமனே தோட்டத்திலே உறங்கிக் கொண்டிருந்த 3 சீஷர்கள். அன்பான தேவ ஜனமே, சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபத்தில மட்டும் சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போன அவ்வளவுதான். நம்முடைய பலன், ஆவிக்குரிய பலன் எல்லாம் குன்றி போகும். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி, பேர் தான் அவருக்கு நியாயாதிபதி, ஆனா அநீதியான மனுஷன், ஒரு துன்மார்க்கமான மனுஷன். ஒரு விதவையான பெண் அங்கே போய் நியாயம் கேட்கிறாள். அவர் இன்றைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு வான்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த பெண் ஆனாலும் கூட தொடர்ந்து விடாமல் போய் 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 சோர்ந்து போகவே இல்லை. கடைசியில அந்த மனுஷனே, இந்த பெண் என்ன ரொம்ப தொல்லை பண்றா, என்னத்தான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு நீதியை அவன் செயல்படுத்தினான். அநீதியானவனே அப்படி என்றால் நீதி உள்ள தேவன் நம்ம அவரை தொடர்ந்து விடக்கூடாது. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, கர்மேல் மலையில, கர்மேல்ல அங்கே எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய ஒரு பெருமலையின் இரைச்சல் ஏற்படும் என்று சொல்லி அங்கே ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்து ஜெபிக்கிறார். பெரிய தீர்க்கதரிசி, தேவன் சொல்றதையே செய்யற ஒரு மனுஷன், தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன். ஆனால் ஜெபிக்கிறாரு, ஒரு பதிலுமே இல்லை. அங்க மேகத்துல மழைக்குரிய எந்த அறிகுறியுமே இல்லை. 2வது முறை போய் ஜெபிக்கிறார். வேலைக்காரன் சொல்லுகிறான், ஒரு ரிசல்ட்டும் இல்லை. 6 முறை ஜெபித்தாயிற்று, ஒன்றும் இல்லை. 7வது முறை ஜெபித்த போது 7வது முறையும் ஜெபிக்கிறார். உள்ளங்கை அளவு ஒரு மேகம். விடக்கூடாது ஜெபத்துல. நம்மில எத்தனையோ பேர் ஜெபித்து விட்டு எல்லாம் நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு விட்டுறோம். இல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா அப்படி சொல்லி இருந்தா 15 வருஷம் அவன் வாழ்க்கையில கூட்டப்பட்டு இருக்கவே செய்யாது. துர்ச்செய்தியை கேட்ட பின்பும் கூட அவன் ஆண்டவரிடத்தில ஜெபித்தான். ஜெபத்தில சோர்ந்து போகவே கூடாது. ஜெபத்தில சோர்ந்து போகவே கூடாது. கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நன்மையை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஸ்திரீ. ஆனால் விடாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறார். தாவீதின் குமாரனே பதில் சொல்லும், இரக்கம் செய்யும். கடைசியில பாத்தீங்கன்னா அவளுக்கு பதில் கொடுத்து அவளுடைய மகளுக்கு பிசாசின் பிடியில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் இல்லையா? அவர் சொன்னார் இல்லையா,
பிள்ளைகளுக்கு தான் அப்போ, நாய்க்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே இந்த அம்மா திரும்பி போயிருந்தா அந்த பிள்ளை பிசாசின் பிடியிலேயே அழிஞ்சு போயிருக்கும். ஆண்டவர் பதில் என்ன கொடுத்தாலும் சரி, என் பிள்ளைக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும், விடுதலை தரும் வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு ஜெபித்தா இல்லையா? அவ ஜெபத்துக்கு எவ்வளவு கனத்தை கர்த்தர் கொடுத்தார். வார்த்தைகளை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துல சோர்ந்துட்டீங்களா? ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நாளை, நாளை இல்லாவிட்டால் அடுத்த வாரம் உங்க ஜெபத்துக்கு ஆச்சரியமான பதிலை கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளன்னு கேட்காதீங்க. ஏற்ற நேரத்துல தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கேட்ட வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்க ஜெபத்துல நாங்க சோர்ந்து போகவே கூடாது. அது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பெரிய பலவீனமாய் மாறிவிடும். எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபிக்க, நாங்கள் அற்புதத்தை காணும் வரைக்கும் ஜெபிக்க, ஜெபத்திலே எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். உங்க கிருபை எங்களிலே வெளிப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.